பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. எந்த விஷயத்தில் உதவி செய்யுங்கன்னு சொன்னால், நன்மையான விஷயங்களில் உதவி செய்யுங்க, தீமைக்கு உதவி செய்யாதீங்க. தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். தீமையான விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உதவி செய்யக்கூடாது. உதாரணமாக, ஒருத்தர் வியாபாரம் பண்ண போகிறார். வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். ஒரு 25,000 தேவைப்படுது அவருக்கு. நம்மள்கிட்ட வந்து கேட்குறார், யாராவது ஃபைனான்ஸு ஒரு 25,000 எங்கேயாவது வட்டிக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணுங்க? நமக்கு தெரியும் இந்த இடத்துல கொடுக்குறாருன்னு தெரியும். ஆனால் என்ன சொல்லியிருந்தேன்? எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சரியத் சொல்றது மார்க்கம். என்ன சொல்றாரு? எனக்கு வியாபாரத்துக்கு எனக்கு 25,000 பணம் தேவைப்படுது. யாரு வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, குறைஞ்சி வட்டி நான் கரெக்டாக கட்டிடுவேன், எந்த பாண்டில் வேணா கையெழுத்து போடுறேங்கிறார். நமக்கு தெரியும். ஆனா என்ன செய்யணுமா? இல்லைங்க, அதெல்லாம் நம்ம பழக்கம் இல்லை, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிடணும். அப்ப தீமையான விஷயத்திற்கு உதவி செய்யக்கூடாது, நன்மையான விஷயத்துக்கு உதவி செய்யலாம். பஸ்ல இருந்து இறங்குறாரு ஒருத்தர். நேற்று ஒரு நல்ல சரியான ஜோக் ஒன்று படித்தேன். ஒருத்தன் ட்ரெயினில் ஏறிட்டான். ட்ரெயினில் ஏறிட்டு பக்கத்து சீட்டுக்கார்ட்ட கேட்டானா, நீங்கள் எந்த ஊர் போறீங்க? நான் மெட்ராஸ் போகிறேன். அப்படி சொன்னானா, ஐயா எனக்கு வந்து இன்டர்வியூ விழுப்புரத்தில், நீங்கள் மெட்ராஸ் தான் போறீங்க, என்னை விழுப்புரத்தில் இறக்கி விட்ருங்க, நான் தூங்கிடுவேன். ஏதாவது ஆடம் முடிச்சேன்னு சொன்னால் கையை காலை கட்டி வெளியில் தூக்கி போட்டுருங்க, நான் எப்படியாவது இன்டர்வியூ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். இந்த ஆளு 2 பேருமே, இவரும் தூங்கிட்டாரு, அவரும் தூங்கிட்டாரு. ட்ரெயின் மெட்ராஸில் வந்து நிற்கிது. ட்ரெயின் மெட்ராஸ் எக்மோரில் வந்து நிற்கிது. இவன் எந்திரிச்சு, ஐயா இது எந்த ஊருன்னு கேட்டான். யாரு? விழுப்புரத்தில் இறங்க வேண்டியது. மெட்ராஸ் எக்மோர். சண்டால பாவி, உன்ட்ட சொல்லிட்டு தானே படுத்தேன், இன்டர்வியூ போச்சேயா, இங்கேருந்து நான் போகிறதுக்குள்ள அங்கே என்ன ஆகணும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் கிடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். இல்லை, நீயே இந்த கத்துறியே, விழுப்புரத்தில் ஒருத்தர் தூக்கி போட்டு வந்தனே, அவன் யாரும் தெரியலையே. புரியுதா இல்லையா? புரிஞ்ச மாதிரி தெரியலையே. இவனை விட்டுட்டான், இங்கிட்டு இருந்து அவனை தூக்கி போட்டான். அவனை எழுப்பி பார்த்துருக்கான், ஒடியான் இருக்கான். அதான் சொல்லியிருக்கானே, நான் எந்திரிக்க மாட்டேன், தூக்கி போட்டுருந்து பிடிச்சி தரன்னு இழுத்து போட்டு வந்துட்டேன். அவன் என்ன பாடுபடுறவனோ தெரியல இங்க விழுப்புரத்தில். என்னன்னா இந்த மாதிரி உதவி செய்யக்கூடாது. ஏறுக்குமாறான உதவி செய்யக்கூடாது. நம்ம செய்யற உதவி நல்ல உதவியா இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அது என்ன உதவி? நம்முடைய வீடு, தொழில், சமூக வாழ்க்கை அனைத்திலுமே இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க, காம்பவுண்டை நல்லா தூக்கி கட்டிட வேண்டியது. காம்பவுண்டை நல்லா தூக்கி கட்டிட வேண்டியது. என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். ஏன் எக்கேடு கட்டான செட்டா என்ன பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு நல்ல காய்கறி வாங்கினால் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனையும் நினைச்சு பார்த்து வாங்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு நல்ல கறி சமைச்சிங்கன்னு சொன்னா, ஒரு சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒண்ணு சமைக்கிறீங்கன்னு சொன்னா, அதுல கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுல கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருப்பேங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய், உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய காத்துக்கு தடை வர்ற அளவுக்கு உன் வீட்டை கட்டாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு காலத்துல 2400 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினான், அடுத்து 1200க்கு வந்தான், 800, 600. இன்னைக்கு டவுன்ல எல்லாம் போய் பாருங்க, 300 ஸ்கொயர்ல வீடு கட்டுறான். 300 ஸ்கொயர்ல நம்ம வீட்டுல அந்த காலத்துல பாத்ரூம் தான் இருந்திருக்கும். 300 ஸ்கொயர்ல பாத்ரூம் தாங்க இருந்திருக்கும். இன்னைக்கு டவுன்ல டிவியை போட்டீங்கன்னு சொன்னா ரியல் எஸ்டேட் கூவி விற்கிறான். சென்னைக்கு அருகில்ங்கிறான், விழுப்புரத்துக்கு பக்கத்துல. விழுப்புரத்துக்கு பக்கத்துல சென்னை பக்கமா பொய். அப்ப அந்த மாதிரி 300 அடி வீட்டு கட்டும்போது என்ன செய்யறாங்க? ஒரு வீட்டு செவரு தான், இன்னொரு வீட்டு செவரு அடுத்த வீட்டுல தான் இருக்கும். எல்லாமே செவத்துல தூக்கி மாட்டிடுறான். பெட்ல இருந்து, டிவில இருந்து, கிச்சன்ல இருந்து எல்லாம் செவத்துல தூக்கி மாட்டுறது. வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டு படுக்க வேண்டியது, காலையில செவத்துல மாட்டி போயிட வேண்டியது. அப்ப இவனுடைய வீட்டு இப்படி இருக்கும்போது இந்த கிட்ட இருந்து வர்ற காத்து எப்படி அடுத்த வீட்டுக்கு போகும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு தூர நோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை ரசூலுல்லாஹ் உடையது. நீங்க வீடு கட்டும் போது என்ன செய்யாதீங்க?
அடுத்த வீட்டுடைய காற்று தடைப்படும் அளவுக்கு அவன் வீடு கட்டாத. எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்து. என் வீட்டு பக்கம் இழுத்துட்டேன், மண்ணள்ளி தூத்துறது. யாரு பேர்? ஆயிஷா நாயகி, பாத்திமா நாயகி பேரு. மண்ணள்ளி தூத்துறது, அவன் நாசமா போவான். என்னப்பா ஒரு அடி இங்கிட்டு வந்துருச்சு. கபூர்ல கேட்க முடியுமா? அந்த அன்னைக்கு ஜேசிபி வச்சு 8 அடி தோண்டிட்டான். அகலமா தான் தோண்டினா இல்லையே, 4 அடி தாங்க. சுருக்கு எல்லாம் சொல்ல முடியாது. கபூர் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். இங்க துணியால ஒரு அடி போயிருச்சு, ஒரு அடி வந்துருச்சு சொல்றாங்க. ஷரியத் கோர்ட்ல மெட்ராஸ்ல அதிகமான வழக்கு நம்ம ஆளுக தான். அதிகமான வழக்கு நம்ம ஆளுக தான். என்ன வழக்குன்னு கேட்டா, வயல் இருக்கும் ஏக்கர் கணக்குல, வயல்ல எல்லாம் வழக்கு இல்லை. இந்த வரப்பு இருக்குல்ல, வரப்புல பிரச்சனை. ஆயிரக்கணக்கான முஸ்லீம் அப்துல் காதர் முகமது அடிச்சுக்கிறான் கேஸ். ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சிருக்கவனுக்கு ஒரு அடி வரப்ப விடுறதுக்கு மனசுலையே. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்க என்ன செய்யுங்க? நன்மையான விஷயத்துல ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படின்னு சொன்னா, உடல்ல உள்ள உறுப்புகள் மாதிரியா. நல்லா யோசிச்சா தெரியும். உடல்ல உள்ள உறுப்புகள் எப்படியோ அப்படிதான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இருக்கணும். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், காலில் முள்ளு தைக்குது, அடுத்த நிமிஷம் கண்ணில் தண்ணி வருது. காலுக்கு கண்ணுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? என்ன செய்யுது? கண்ணில் தண்ணி வருது. கால் எங்க இருக்கு, கண் எங்க இருக்கு? இது மாதிரி இருக்கணுமா? என் வீட்டுக்காரரு, என் சொந்தக்காரரு, என் ஊருக்காரரு, இவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு, துடிக்கணும். அப்படியே என்ன ஆச்சு தெரியலையே, அவரை போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லணும், அவருக்கு நல்ல விஷயங்கள் பேசணும். இது ஒரு முஸ்லீம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கா? ஆச்சா? வேணும் தான். படுத்துட்டானா அவன், அவ்வளவுதான். அவன் திரும்ப வரமாட்டான். நேற்று நடந்த சம்பவங்க தமிழ்நாடு பூரா. ஒரு முஸ்லீமுக்கு முடியலை, ஒரு அரசியல்வாதி முடியாம விழுந்துட்டார். அதுக்கு என்ன எழுதனு? உன்னால முடிஞ்சா துவா செய்யணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும். முடியாம தான் இருந்தார். என்ன எழுதுறான்? ஜனாசா எப்போ எடுக்கிறீன்னு கேட்குறான். கேட்டீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா போன்ல? என்ன கேட்குறான்? ஆனா உனக்கு பிடிக்காம போகுது. முஸ்லீமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அடுத்தவங்க விஷயத்துல துவா தான் செய்ய சொல்லியிருக்கு. பத்துவா செய்யறதுக்கு அனுமதியே இல்லை, சபிக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. தெளிவா சொல்றாங்க ரசூலுல்லா. பிள்ளைகளுக்கு முடியாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சிறு பிள்ளைகளுக்கு முடியாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு போறதுக்கு காரணமே தாய்மாருடைய வாய்ங்கிறான். என்ன சொல்றது? மூச்சுக்கு 300 தடவை இந்த கல்ச்சலமா எங்க போனான்னு தெரியல, பெத்த பிள்ளைய அம்மா சொல்றது. இந்த பிள்ளை எப்படி நல்லா இருக்கும்? அதனால நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறத, எந்த வார்த்தைக்கு மலக்குமார் ஆமீன் சொல்லுவாங்கன்னு தெரியாது. எந்த வார்த்தைக்கு பட்டு போவேன் திரும்பாம போகட்டும் அப்படிங்கிறது. என்ன ஆகுறது? மலக்குமார் ஆமீன் சொல்லிட்டா என்ன ஆகுறது? பெண்களுடைய நாவு இருக்கிறதே, கணவன்களுக்கு மாறு செய்யறதும் இந்த மாதிரி சபிக்கிற வார்த்தை அதிகமா பேசுறது, இதனாலதான் முசீபத்து வருதுங்கிறான். அதனால என்ன செய்யணும்? நம்மளுடைய வார்த்தைகளில் பிறருக்கு துவா செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்லையா சைலண்டா இருந்துடணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னு சொன்னா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்மளுடைய சொத்துக்களுக்கும் என்ன செய்யும்? என்னைக்குமே பாதுகாப்பு. நான் எனக்கு நினைச்சேன்னா கட்டி போட்டு வச்சிருந்தாலும் சொத்து போயிடும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வார்த்தை மற்றும் வாழ்க்கையை பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக ஆக்கி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.